சர்க்கரை நோயாளிகளுக்கு டயர்ட்னஸ் வரதுக்கு என்ன காரணம்? சோர்வா இருக்குது அப்படின்னா, உங்களோட சுகர் அளவு வேரியேஷன் இருக்கலாம். ஒண்ணு லோ சுகரா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி சுகர் ரொம்ப ஹையா இருந்து, அது செல்ஸ்க்குள்ளலாம் போய் வேலை செய்ய முடியாம இன்சுலின் கம்மியா இருக்கவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது காமன் ரீசன் இரத்த அணுக்கள் வந்து கம்மியா இருக்குது. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அனீமியான்னு சொல்றது. 3வது காரணம் என்னன்னா, கிட்னி பிரச்சனையோட அறிகுறிகளாவோ, இல்ல கிட்னி பிரச்சனை ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனதுனால கூட உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4வது உங்களோட மெடிகேஷன்ஸோட சைட் எஃபெக்ட்டா இருக்கலாம். 5வது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வயசானவங்கள்ல இருந்ததுன்னா, அது கூட வந்து டயர்ட்னஸா வந்து காமிக்கும் நமக்கு. 6வது வந்து ஐயோ! சுகர் நமக்கு வந்துச்சே, இவ்ளோ மாத்திரை எடுக்கணுமே, இன்சுலின் எடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் அதனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து லாஸ்ட் என்னன்னா, ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கவங்களுக்கு நைட்ல வந்து ஸ்லீப்பிங் சரியா இருக்காது. ஸ்லீப்பிங் சரியாகாம ஸ்னோரிங் இருந்ததுன்னா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்றது. அதனால வந்து டே ஃபுல்லா வந்து டயர்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.